நான் ஏன் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறேன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக ஊர் சுற்றணும்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது. அப்போ தேவர்களும் எல்லாரும் அங்கே குமிஞ்சி அப்படியே பூபாரம் டில்ட் ஆயிடுச்சு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அகஸ்தியரை கூப்பிட்டு நீங்கள் சவுத்துக்கு போங்க, இல்லைன்னா பூமி இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. அவர் நியாயம் போகணுன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்று நீங்கள் ஒன்று, நீங்கள் அங்கே போங்கன்னா அவர் திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தங்கிற இடத்துல கைலாயத்தில் அந்த கல்யாணத்தை இங்கிருந்து பார்த்தார். உலகத்தில் யாரோ ஒருத்தரை கடவுள் படைக்கிறார், அத்தனை பேரும் ஒன்று, அவர் மாத்திரம் ஒன்று. அப்போ சிவசங்கர் பாபா இந்த கலிகாலத்தில் அந்த போஸ்டில் இருக்கார், எல்லாரும் ஒன்று நானும் ஒன்று. ஸோ கடவுள் என்ன கொண்டு போவார், சைனா கொண்டு போவார். போனால் அங்கே பறவை காய்ச்சல் எல்லாம் செத்து நிற்பாங்க. சைனாவும் நல்ல ஆன்மீக பூமி, அதை காப்பாற்றணும்னு கடவுள் நினைக்கிற போது என்ன அங்கே கொண்டு போவார், அகஸ்தியரை திருநெல்வேலிக்கு கொண்டு வந்த மாதிரி. அப்போ அது மாறும். எங்கேயோ எர்த்துக்குவாக் இருக்கும், எங்கேயோ வால்கனோ இருக்கும், அந்த கண்ட்ரிக்கு கொண்டு போவார். இப்படி நான் உலகத்தில் எங்கெல்லாம் போகிறனோ நீங்கள் அது ஒரு வாரம் கழித்து பாருங்கள், அங்கே ஏதோ நடந்திருக்கும். ஒரு தடவை ரோமுக்கு போனேன். ரோமிலேருந்து நான் வந்துட்டேன். ஒரு பெரிய எர்த்குவேக் அந்த சிட்டி ஆஃப் ரோமில் வர வேண்டியது, அது ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போச்சு, யாரும் சாகலை. இப்படி ஒரு பேலன்சிங் ஆர்ட்டுக்காக கடவுள் என்னை யூஸ் பண்ணுறார். ஸோ ஹி ஹஸ் கிவன் மீ அன் அபண்டன்ட் எனர்ஜி. அந்த எனர்ஜி அவருடைய வேலைக்காக அவர் யூஸ் பண்ணிக்கிறார். அது அகஸ்தியருக்காக இல்லை, அகஸ்தியரால் சிவனுக்கு வேலை ஆகணும், அதனால் அகஸ்தியர் அந்த மாதிரி படித்தார். ஸோ நான் எங்கே போனாலையும் வந்தாலையும் காரண காரியங்கள் இருக்குது. that unless you follow my travels and newspapers you won't know. நியூஸ் பேப்பரை பார்த்தியானா ஒரு வாரத்துக்குள்ளே அதனுடைய ரிசல்ட் தெரியும், எதுக்காக நான் அங்கே போனேன் அப்படின்னு உனக்கு தெரியும். இதெல்லாம் சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா சொல்லி பார்க்கலாம். ஒரு மனுஷன் இவ்வளோ ஜாலியாக இதெல்லாம் நடக்கும், உலகத்தையே மாற்ற முடியும் அப்படின்னா நம்மளால் மாற்ற முடியும். அதுக்குள்ளே ஆற்றலோடு தான் கடவுள் நம்மளை படிச்சிருக்காரு. ஆனால் எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, இந்த உலகம் உருப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு வரல, உலகத்தில் இருக்கிற ஜனங்க விளங்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால தான் ஐ டோன்ட் ப்ளே தட் பவர் கேம். சும்மா சாதாரணமாக வரவனுக்கு சாப்பாடு போட்டு செருப்பு துவச்சி கொடுத்து ஆறுதலாக 4 வார்த்தை பேசி அனுப்பிச்சிடுறது. இந்த உலகத்தை மாற்றணுங்கிற எண்ணம் எனக்கு இன்னும் வரல. எனக்கு வந்ததுன்னா மாறும், ஆனால் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். மக்கள், அவங்களுடைய குணங்கள், இதெல்லாம் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் ஆஸ் தட்.